Hello students, இப்போ நம்ம class 12 mathematicsல 7th chapter application of differential calculus exercise 7.2ல question number 1ல இருந்து 5 வரைக்கும் பார்க்கலாம். Question number 1. Find the slope of the tangent. Slope மட்டும் தான் கேக்குறாங்க. அப்ப question differentiate பண்ணா dy by dx கிடைக்கும். அதுல x பதில் 1 ன்னு போட்டோம்னா அதான் ஸ்லோப். அதே போல இங்க x y தனியா இருக்கா. அப்ப dx by t வரனால dt, dy by dt கண்டுபிடிக்கணும். அப்ப dy by dx is nothing but dy மேல வந்தா அப்ப dy by dt ஆன்சர் போட்டு by dx by dt ஆன்சர். t pi by 2. அப்ப அந்த ஆன்சர்ல t க்கு பதில் pi by 2 போட்டு போடணும். Second question. Find the point on the curve which is parallel to the line கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல இருந்து வர m இதுல இருந்து வர m சேம். அப்ப ஃபர்ஸ்ட் இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x - 5 வருது. நெக்ஸ்ட் இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 + dy by dx = 0. அப்ப -3 ன்னு வருது. அப்ப இது ஈக்குவல் பண்ணோம்னா நமக்கு x ஓட வேல்யூ 1. அப்ப பாயிண்ட் x = 1 ன்னு இந்த क्वेश्चनல போட்டா y ஓட பாயிண்ட் 0. அப்ப அது வந்து 1, 0. Third question, இதுவும் அதே மாதிரி தான் where normal is parallel to the line ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து m1 கண்டுபிடிச்சிட்டேன். நார்மல்னா -1/m ஞாபகம் வச்சுப்போம். அப்ப x + y ல இருந்து பண்ணா -1. ஸோ -1/m இதுவும் தான் ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க. அப்ப m ஓட வேல்யூ 1 ன்னு வரும். அப்ப இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா -1/m க்கு பதில் 3x² அது = 1. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்ப x ஓட ஆன்சர் 0, 4 ன்னு கிடைக்குது. x 0 ன்னு क्वेश्चनல போட்டா y ஓட ஆன்சர் என்ன, x 4 ன்னு போட்டா y ஓட ஆன்சர் என்ன. அப்ப அதுதான் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி tangent is horizontal. ஸோ ஃபர்ஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y dy by dx - 4 uv மெத்தட் x dy by dx plus y x பண்ணா 1 = 2x ன்னு வரும். நெக்ஸ்ட் இதை உள்ள பண்றா dy by dx ஒரு சைடு மீதி டேர்ம்ஸ் ஒரு சைடு எடுத்துக்கிறோம். அப்ப dy by dx ஓட ஆன்சர் கிடைக்குது. ஹரிசான்டல் அப்படின்னா இப்போ நமக்கு x y ஆக்சிஸ் வரனா ஹரிசான்டல்னா இப்படி வரும். அப்ப வந்து dy by dx 0ன்னு அர்த்தம். அப்ப அந்த ஆன்சர் 0ன்னு போட்டா x = -2y. x = -2y ன்னு क्वेश्चनல போட்டா y + or -1. ஸோ x -2y னா +1 இருக்கலாம் -1 இருக்கலாம். ஓகேவா. ஸோ அந்த பாயிண்ட் will be -2, 1, 2, -1. Fifth question, find tangent and normal. So first m கண்டுபிடிக்கணும். tangent equation, normal equation. So first differentiate பண்ற m கிடைக்குதா. அந்த பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணா m - 2. equation of tangent y - y1 = m × x - x1. பாயிண்ட்ல இது x1 y1 m சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா பர்பெண்டிகுலர்னா இந்த நம்பர் இங்க வரும், இந்த நம்பர் இங்க வரும். அப்ப x இந்த சைன் மாறிடும். -2y + k = 0. அந்த பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா k க்கும் நம்பர் கிடைச்சிடும். செகண்ட் क्वेश्चन, டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டா அதுல 0, 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா m2 வருது. பாயிண்ட் வந்து 0, 2 இது x1 y1. அப்ப tangent y - y1 = m × x - x1. அப்ப நார்மல் வந்து இந்த 2 இங்க போயிடு, இந்த 1 இங்க வரும், இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப x + 2y + k = 0. அந்த பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணா k - 4 ன்னு வரும். அதுல தேர்ட் क्वेश्चन, y = x sin x. அப்ப dy by dx இது uv மெத்தட். ஃபர்ஸ்ட் x அப்படியே வச்சுக்கிறோம். sin x பண்ணா cos x plus sin x அப்படியே வைக்கிறோம். x பண்ணா 1. pi by 2ன்றத சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் 1 வருது. டான்ஜென்ட்டோட ஈக்குவேஷன் y - y1 = m × x - x1. x y வர இடத்துல pi by 2 ன்னு போடணும். ஓகேவா. அப்ப இது கேன்சல் ஆயிட்டு x - y = 0. அப்ப நார்மல் வந்து 1, 1 தான். அப்ப x + y + k = 0. k க்கு பதில் ஆன்சர் -pi ன்னு வருது. Fourth x y தனித்தனியா இருக்கு. அப்ப dx by dt, dy by dt, dy by dx னா இந்த ஆன்சர் by இந்த ஆன்சர். t க்கு பதில் pi by 3 போட்டா m ஓட ஆன்சர் -2. அப்ப அந்த பாயிண்ட்டையும் நம்பர்லயே கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். டான்ஜென்ட் ஈக்குவேஷன் y - y1 = m × x - x1. m -2 அந்த பாயிண்ட் 1/2, 3/2 போட்டா ஈக்குவேஷன் வருது. அப்ப பர்பெண்டிகுலர் வந்து 2x - 4y + k = 0. அந்த பாயிண்ட் போட்டா k ஓட ஆன்சர் 5. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 7.2ல கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.